ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12th ஃபிசிக்ஸ் 8வது பாடத்தில் மார்ச் 2020லேருந்து மார்ச் 2025 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். புக் பேக்கில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோன்னா, ரெண்டாவது கேள்வி ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல். அடுத்து மூணாவது கேள்வி ஒளிமின் விளைவு என்றால் என்ன. அடுத்து ஆறாவது கேள்வி பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய். அடுத்து 14வது கேள்வி நிறுத்து மின்னழுத்தம் வரையறு. விரிவான விடையில இருக்க கேள்வி நம்பர் 5 ஒளிமின் விளைவுகளை விவரி. அடுத்து 10வது கேள்வி ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்குக. இது ரெண்டையும் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்வியும் ரெண்டு தடவை பப்ளிக் எக்ஸாம்ல வந்திருக்கு. 5 மார்க்ஸ்ல வந்த கேள்விகள். கேள்வி நம்பர் 8 தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. கேள்வி நம்பர் 11 எலக்ட்ரான் டீப்ராய் அலைநீளத்துக்கான சமன்பாடு. இதை தனியாகவும் கேட்குறாங்க அல்லது பக்கம் 124ல் பருப்பொருளின் டீப்ராய் அலைநீளம்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியோட சேர்த்தும் 2 சப்டிவிஷனாக கேட்குறாங்க. 13வது கேள்வி டேவிசன் ஜெர்மர் சோதனை. இதை 2 தடவை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி ஃபோட்டானின் சிறப்பியல்புகள். இதை ப்ராப்ளமோட சேர்த்து 2 சப்டிவிஷனாக கேட்குறாங்க. கேள்வி நம்பர் 15 ஒளி மின்கலத்தின் பயன்கள். இதை கேள்வி நம்பர் 10ஓட சேர்த்து 2 சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. அடுத்து 16வது கேள்வி சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலையை எவ்வாறு நாம் பெறுகிறோம். இதோட சேர்த்து 2 கேள்விகள் நமக்கு புக்கின் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பக்கம் 124 ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகள்ல 2வது மின்கல வகை ஒளி வோல்டா மின்கலம். இதை ஒரு 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி மார்ச் 2020ல் வந்த ஒரு 2 மார்க் கேள்வி நுண்ணோக்கிகளில் எக்ஸ் கதிர்களுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுகிறது. இந்த கேள்விக்கான பதில் பக்கம் 126ல் லாஸ்ட் பேரால இருக்கு. எலக்ட்ரான் டீப்ராலி அலைநீளம் கண்ணுறு ஒளியின் அலைநீளத்தை விட மிக குறைவு. எனவே அதனுடைய உருப்பெருக்கம் 2 லட்சம் மடங்கு அதிகமாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு 8.2 கேட்டிருக்காங்க. இதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கு பதிலாக கால்சியம்னு கொடுத்து அதனுடைய வெளியேற்ற ஆற்றல் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார்முலா எல்லாமே அதே தான். எடுத்துக்காட்டு 8.9 இது ரொம்ப ஈஸியான கணக்கு, டைரக்ட் சப்ஸ்டியூஷன். பயிற்சி கணக்குகளில் இந்த முதல் கணக்கு மட்டும் கேட்டிருக்காங்க.